Hi everyone, good morning there in India and welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all had a wonderful weekend. So yes, இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம். யூசுவலா வந்து லஞ்ச், டின்னர் இப்படிலாம் ஷேர் பண்ணிருப்பேன் இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக், quick and tasty yummy-ஆன ஒரு snack with shopping vlog. So வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க and before that என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங்லேருந்து எடுத்திருந்தேன். லாஸ்ட் வீக் வெட்னஸ்டே எடுத்த vlog இது. செம்ம மழைங்க, கேளுங்களேன். ஸோ மழையோட சவுண்டை எப்போவுமே இந்த மாதிரி ராவாக, பீச்சோட வேவ் சவுண்டும் இந்த மாதிரி ராவாக கேட்குறது வந்து அப்படி ஒரு ப்ளஷர் கொடுக்கும் எனக்கு. ஐ ரியலி என்ஜாய் இட். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு முறுக்கு ரெசிபிங்க. மாவு அரைக்க வேண்டாம், சலிக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம், வறுக்க வேண்டாம். எவ்வளோ ஈஸியான ஒரு முறுக்கு செய்கிறது அப்படின்னு நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 2 கப்பு ரைஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். இதுதான் நான் மெஷரிங் கப்பாக யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் அதிலேயே உங்களுக்கு காமிக்கிறேன். 2 கப்பு அரிசி மாவு எடுத்தோம் அப்படின்னா 1 கப்பு கடலை மாவுங்க. இதுதான் இதுக்கான ரேஷியோ. இது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் இன்ஸ்டன்ட் முறுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இங்கே 2 டேபிள் ஸ்பூன் நெய் அண்ட் 1 ஸ்பூன் எண்ணெயை மைக்ரோவேவில் நல்லா சூடு பண்ணிக்கிட்டேங்க. சூடு பண்ணிவிட்டு அந்த சூட்டோடு நீங்கள் வந்து இந்த மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு காரப்பொடி. இதுக்கு வந்து நீங்கள் காரப்பொடி போடலாம், இல்லை பச்சை மிளகா அரைச்சி போடலாம். உங்களுக்கு முறுக்கு ஒயிட்டாகவே வரணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா கூட அரைச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா எள்ளு, நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்டக்க வெள்ளை எள்ளு தான் இருக்குது, நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த முறுக்குக்கு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம பிசைஞ்சு பார்த்துட்டு சப்போஸ் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்ணெயும் நெய்யும் நம்ம சூடாக ஊற்றணும் இல்லையா, அது வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் பிசையணும். அது அப்படி டைட்டாக பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து அந்த மண்ணுன்னு சொல்லுவோம், தட் இஸ் பீச் சாண்டு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி இருக்கணும். பிடிக்கும் போது சேர்ந்துருக்கும், அதுக்கப்புறம் உதுக்கும் போது அப்படி ஈஸியாக வந்து உதிர்ந்துடும். இந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம கையாலே கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ இங்கே நான் வந்து இன்ஸ்டண்ட்டான அரிசி மாவும் கடலை மாவும் தான் யூஸ் பண்ணி இந்த முறுக்கு பண்ணுறேன். ஸோ நமக்கு ஊற வைக்கணும், அரைக்கணும், மாவு சலிக்கணும், இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து இல்லாமல் 10 நிமிஷத்தில் எப்படி ஒரு முறுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்துருக்கேன். இது வந்து அனு மெயினாக கேட்டுகிட்டே இருந்தா, அம்மா முறுக்கு பண்ணி கொடு அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா. அதுக்காக நான் அவளுக்காக தான் மெயினாக அதை செஞ்சது. ஸோ மாவை வந்து பொறுமையாக தண்ணி விட்டு விட்டு ஓரளவுக்கு பூரி மாவு டெக்ஸ்சருக்கு முதல்ல பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஸ் ஆகணும். அந்த அளவுக்கு தான் இந்த மாவோடைய கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம நாழியில் வந்து போட்டு புழியும் போது நமக்கு இந்த முறுக்கு நாழியில் ஈஸியாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ இங்கே வந்து ஒரு கரண்டியில் எண்ணெயை லைட்டாக வந்து டிப் பண்ணிக்கிறேன், சூடான எண்ணெயை. ஏன்னா அதில் தான் நான் வந்து இந்த அச்சு முறுக்கை வந்து புழிஞ்சு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எண்ணெய் என்ன சூடில் இருக்கணும்னா வச்சு ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேங்க. எப்பயுமே மாவு வந்து எந்த ஸ்நாக்கு ஸ்வீட்ஸ்லாம் பிறந்தாலும் அந்த மாவில் நான் ஃபஸ்ட்டு துளி பிள்ளையார் பிடிச்சி வச்சுருவேன். ஏன்னா அது ஒழுங்காக வரணும் இல்லையா, அதனால். அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கரண்டியில் இந்த மாதிரி புழிஞ்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணால் அந்த கரண்டியோட அப்படியே நம்ம வந்து திருப்பிடலாம். டைரெக்டாக எண்ணெயில் புழியிறவங்களும் புழியலாம், பட் இப்படி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி புகை வரா மாதிரி இருக்கக்கூடாது. எண்ணெய் லைட்டாக சூடாகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம முறுக்கு பொரிக்கணும். அப்போ தான் அந்த முறுக்குக்குள்ளே வந்து அந்த எண்ணெய் நல்லா போய் உங்களுக்கு உள்ளேயும் சேர்ந்து குக் ஆகும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் பத்த ஆயில் வச்சு நம்ம பொரிச்சோம் வச்சுக்கோங்களேன், மேலெல்லாம் நல்லா ரெட்டாக டக்குன்னு ப்ரௌன் ஆன மாதிரி ஆகிடும். உள்ளுக்குள்ளே முறுக்கு வந்து வெந்திருக்காது, ஆயில் ஸ்மெல் அடிக்கும். ஸோ ஓரளவுக்கு மீடியமான டெம்பரேச்சரில், ஒரே டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணி தான் நம்ம அத்தனை முறுக்கையும் பொழிஞ்சு எடுக்கணும். ஸோ ஒரு ஈடும் போட்டு எடுக்கிறது டிபெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரம் வைக்கிறீங்க, எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்க, இதெல்லாம் பொறுத்து நமக்கு ரெடி ஆகும். நான் வந்து ஒரு 4லேருந்து 5 தடவை இந்த மாதிரி போட்டு எடுத்தேங்க. இந்த மாதிரியான அப்படியே அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி உங்களுக்கு அந்த எண்ணெயே தெளிவாக தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தோடனே நம்ம முறுக்கு எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூவில் போட்டு அந்த ஆயிலெலாம் ட்ரெயின் ஆனவுடனே நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக செய்கிறதுக்கு தான் எனக்கு டைம் ஆச்சு, ஆனால் நான் செஞ்ச 2-3 நாள்லேயே காலியாகிடுச்சு. எப்பயுமே சமைக்கிறத விட சாப்பிட்ற டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இல்லையா நம்மளுடைய ஃபுட்டில்.
எனிவே இது வந்து ரொம்ப நாளாக அனு கேட்டுகிட்டே இருந்த அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் இது பண்ணி கொடு அப்படின்ட்டு, அதனால் செஞ்சேன். ரொம்ப நல்லா வந்ததுங்க, நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லா வந்தது. டீ டைம் ஸ்நாக்குக்கு இந்த மழையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா இங்கே வந்து இந்த முறுக்கு தட்டை இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் தான் எதாக இருந்தாலும் டைம் கிடைக்கும் போது செஞ்சுக்கணும். ஸோ சவுண்டு பாருங்கள் என்ன கிறிஸ்பியாக இருக்குது அப்படிங்கிறது. அவள் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சுட சுட அப்படியே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. பட் இதை கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி டிஷ்யூவில் எடுத்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செஞ்ச ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதோடைய ஆக்சுவல் டேஸ்ட் வந்து நமக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த இன்ஸ்டண்ட்டான குவிக் ஈவினிங் டீ டைம் முறுக்க கர முறுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா இந்த வீக்கெண்ட் ஷாப்பிங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா வால்மார்ட் நான் வந்து ஷாப்பிங் போட்டு. ப்ளஸ் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான செக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்காக நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் நீங்கள் இந்த வண்டியில் போகிறதோடு எடுங்கங்கிறீங்க. ஸோ நான் ரொம்ப அணுக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் இந்த வ்ளாகுக்கு ஹெல்ப் பண்ண வீடியோ எடுக்க. யூஸ்வலாக நான் செல்ஃபாக தான் எடுக்க முடியும். ஸோ இந்த வண்டியெல்லாம் நான் போகிறதெல்லாம் எப்படிங்க நானே எடுக்க முடியும்? ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, யாரையாவது வச்சு நீங்கள் எடுக்க சொல்லுங்கள், நீங்கள் எப்படி போகிறீங்க, நீங்கள் எப்படி திங்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது அனுதான் எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க இந்த விலாகுக்கு. ஸோ ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம விலாக் கண்டினியூ பண்ணலாம். ஸோ உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மில்க் ஷேக் இருக்கும், ஐஸ்கிரீம் இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த ஐஸ்கிரீம். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, வயிறு ஃபுல்லாகிடும் அப்படி இருக்கும். லெஸ் தேன் $1 ஆக்சுவலாக அந்த ஐஸ்கிரீம் வந்து. ஸோ மழையாக இருக்குது, செம்ம மழை, திடீர்னு விட்டு மழை பெய்யுது. ஆக்சுவலாக இங்கே ரெய்னி சீசன் கூட இன்னும் ஸ்டார்ட் ஆகலைங்க. ஆனால் அப்படி மழை திடீர்னு ஈவினிங்கில் பெய்ய ஆரம்பிச்சிடுறது. எனிவே நான் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிக்கல. பட் நான் யூஸ்வலாக இங்கே தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா இருந்தால் வால்மார்ட்டுக்கு வெளியில் தான் நான் சாப்பிடுவேன். அனுக்கு வந்து மில்க் ஷேக் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஆசையாக இருந்தது. அதனால் அந்த ஸ்ட்ராபெரி இங்கே வந்து மில்க்லாம் செம்ம டேஸ்ட்டாக ஃப்ராத்தியாக பயங்கரமாக இருக்குங்க. அதனால் அவள் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் சொன்னான். இதுலேயே வந்து மில்க்கு, ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸு, க்ரீம் எல்லாமே இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய கப்பு, அதனால் ஒரு $3 அப்படின்னு நினைக்கிறேன் இது. இதுவுமே வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஃபீலாக இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ளேவர்ஸ் இருக்குது, நட்ஸ் அண்ட் டேட்ஸ் போட்டது எல்லாமே கூட இருக்குது. ஸோ அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த மில்க் ஷேக் வாங்கினோன்னே. ஏன்னா அதுக்கு அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு. சில சமயம் இந்த ஈவினிங் பசின்னு சொல்கிற டைம்லலாம் இது ஒரு கப் நம்ம வாங்கி குடிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க ஸ்டொமக். அண்ட் இட் இஸ் வெரி ஹெல்தி ஆப்ஷன் ஆல்சோ. ஐஸ்கிரீம் இங்கே ஐஸ்கிரீமுமே சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை ஸ்டாப் ஆச்சு, திருப்பி மழை ஆரம்பிச்சிடுச்சு. நான் கெட்டிங் இன் டு தி வால்மார்ட். நிறைய பேருக்கு ஹாப்பியாக இருக்குது என்னுடைய வால்மார்ட்டை வந்து நான் காமிக்கும் போது. ஐயோ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் இதை பற்றி எனக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி கேட்ட உங்களுக்காக தான் மெயினாக வந்து இந்த மாதிரி நான் எடுக்கிற மாதிரி நான் மூவ் ஆகிற மாதிரி காமிக்கிறதுக்கான vlog பண்ணியிருக்கேன். ஹோப் யூ வில் ஆல் என்ஜாய். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கார்டன் செக்ஷன் நான் உங்களுக்கு காமிச்சதே இல்லை வால்மார்ட்டில். நிறைய செக்ஷன்ஸ், இது ஃபுல் வால்மார்ட் காமிக்கணுன்னா அது ஒரு பெரிய வீடியோவாக தாங்க எடுக்கணும். அதனால் நான் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டான பர்ச்சேசஸ்லாம் சிலதெல்லாம் இருந்தது, ஆப்ஷன்ஸ் இருந்தது, அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ என்னுடைய செடிகளுக்கு வந்து நான் வந்து இந்த ஃபுட் வாங்கணும், மண் கலந்த அந்த ஃபுட் இருக்கும் இல்லையா, அது வாங்கணும் அப்படின்னு, ஃபர்டிலைசர் அந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறைய அந்த ஃப்ளவர் வாஸ் இருந்தது, அப்புறம் அந்த பேஸ் இருந்தது, சின்ன சின்ன சைஸ்லேயும் இருந்தது, பெருசுலேயும் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப கம்மி தாங்க, $3 $4 ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் சிலதில் பெரிய பெரிய செடிகள்லாம் வைக்கிறது வரைக்கும் வந்து உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே கீழே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஹோல்ஸ் இருந்தது. ஸோ தட் அந்த சன்லைட் அண்ட் வாட்டர் ஸ்டாக்னெட் ஆகாமல் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக. இந்த பர்டிகுலர் ஃப்ளவர் வேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இருக்கிற செடி ஏதாவது கொஞ்சம் பெருசாகி ரூட் ரொம்ப பெருசாச்சுன்னா அதை வாங்கணும் அப்படின்னு நான் வந்து பார்த்து வச்சுருக்கேன். ஸோ நான் மெயினாக வந்தது வந்து அந்த ஃபுட்டு எடுக்க தான், பிளான்ட் ஃபுட் எடுக்க தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹியூஜ் இதுவாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது மண் மட்டும் இல்லாமல் அதுலேயே சில ஹெல்த் பிளான்ட்டுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கலந்துருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டேன்.
இது ரொம்ப கம்மி தாங்க. இது $4 தான் ஆச்சு. 2 kg கிட்டக்க அந்த பேகு கம்மியாக தான் ஆச்சு. அப்புறம் நம்ம கார்டனிங்கில் பண்ணுறதுக்கு வாட்டர் பண்ணுறதுக்கான அந்த ஹோஸ் பைப்பு, இந்த லேண்டன் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது வந்து அந்த கார்டன் லைட்ஸ் வைக்கிறதுக்காக. பட் இது சோலார், நமக்கு வந்து பேட்ரியோ கரண்ட்டோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப அழகாக இருந்தது டிசைன் எல்லாமே. ஜஸ்ட் $3 $2 வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த செக்ஷன் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருந்தாங்களும் கூட. அதுக்கப்புறம் இந்த டிசைன்ஸ்லேயே நிறைய இருந்தது, லைட்ஸ்லேயே நிறைய டிசைன் இருந்தது. பட் எல்லாமே சோலார் சிஸ்டம் தான், அந்த மாதிரி இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் இருந்தது இல்லையா, அந்த பிளான்ட் ஃபுட், அதுலேயே வந்து இந்த கல் போடுறதுக்கு, அந்த வாட்டர் ஸ்டாக்னட் ஆகி தண்ணி உள்ளே உறிஞ்சிக்கிறதுக்கு, அந்த மாதிரி நிறைய கார்டனிங் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் வச்சுருந்தாங்கங்க. ஸோ எனக்கு தேவை மெயினாக அந்த ஃபுட் எடுக்கணும். தண்ணி ஊற்றுறது ட்ரை பண்ணேன், அது வந்து இங்கே கிடைக்கல. அது இன்னொரு பெரிய ஸ்டோர் ஒன்று இருக்குது, ஹோம் நீட்ஸ்னு. நான் அங்கே போகும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அதை ஷேர் பண்ணுறேன். அந்த கடை ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயினாகவே வந்து வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸு செக்ஷனில் சூப்பராக கலெக்ஷன்ஸ் வந்திருந்ததுங்க. நான் வால்மார்ட்டில் ட்ரெஸ் உங்களுக்கு கவர் பண்ணது இல்லை, நான் காமிச்சதில்லை என் வீடியோஸில். எனக்கு அந்த பர்டிகுலர் டிஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன். பிளாக் அண்ட் ஒயிட் யாருக்கு தான் பிடிக்காது. அண்ட் ஜென்ரலி மை ஃப்ரெண்ட்ஸ் டெல் மீ இட் சூட்ஸ் மீ ஸோ வெல், பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன். ஸோ அது ஒரு ஐ திங்க் ஒரு $8 இருந்தது அது. ஸோ அது பார்த்தேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா $6 வந்து பிராண்டட் டிஷர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த புலவார்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடைய குவாலிட்டி. நான் ஒரு சில டிஷர்ட்ஸ் அந்த பிராண்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப யுனிக்கான ஒரு டிசைன், அந்த மாதிரியெல்லாம் க்யூட்டாக இருந்தது. சரி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்து டிஷர்ட்ஸு, இன்னர் கார்மெண்ட்ஸ்லாம் எங்கே எடுக்கிறீங்க இங்கே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் மெயினாக வால்மார்ட்டில் தாங்க என்னோடய இன்னர் கார்மெண்ட்ஸ் எடுப்பேன். டிஷர்ட்ஸ் அதெல்லாம் கூட நான் நிறைய இடங்களில் வேறு இடங்களில் அவுட்லெட்ஸ்லலாம் எடுத்திருக்கேன். பட் ஐ ஜென்ரலி ப்ரிஃபர் இன்னர் கார்மெண்ட்ஸ் இன் எல்ரே அப்படிங்கிற ஒரு ஷாப் அண்ட் இந்த வால்மார்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி. அண்ட் எனக்கு செட் ஆகிடுச்சு, ஏன்னா நான் இங்கே வந்து மோர் தென் 2 years அப்படிங்கிறதுனால எனக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சிங்க வால்மார்ட்டில். ஸோ நான் வந்து யூஸ்வலாக ஒரு சில பிராண்ட் பார்த்து எடுப்பேன், ஏன்னா அதில் தான் எனக்கு வந்து சைஸ் அண்ட் அந்த ஃபிட்டிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், நம்ம வெளியில் போடுற ட்ரெஸ்ஸை விட இன்னர் கார்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதில் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. நிறைய இன்னர் கார்மெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக இன்னர் கார்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம வெளியில் போடுற டிஷர்ட் ஆர் ட்ரெஸ் மாதிரி 4-5 வருஷத்துக்கெலாம் வந்து வச்சுக்கணும் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. நம்ம பசங்களுக்கும் யூ ஷுட் டெல் த சேம் திங், அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ ஹாவ் நல்ல இன்னர் கார்மெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வெளியில் போடுற நம்ம அவுட்ஃபிட்டை வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஜென்ரலி பிக் இன்னர் கார்மெண்ட்ஸ் இன் வால்மார்ட் அண்ட் எல்ரே. இங்கே 2 தான் நான் இங்கே வந்து எடுப்பேன். எனக்கு இப்போ இந்தியாவுக்கு போனால் கூட எனக்கு அங்கே செட் ஆகுமான்னு தெரியல. ப்ராபப்ளி நான் அது மாத்திரம் நான் இங்கே தான் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் இந்த மாதிரி பீச் வேர் கலெக்ஷன்ஸ், ரொம்ப அழகான பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்ததுங்க. இது எல்லாமே $10 to $12 இருந்தது. அப்புறம் இந்தியாவுக்கு வர மாதிரி இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு பேக் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுருந்தேன். ப்ளஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே கிடைக்கிற மாதிரி தான் இருந்தது. சம்வேர் அரௌண்ட் லைக் $10 to $12 தான் அதுவும். அண்ட் ஸ்லீப் வேர் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே ஸ்லீப் வேரும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த நாங்கள் இன்னர் கார்மெண்ட் செக்ஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மல்டிக்ரெயின் ப்ரெட்டு, ப்ரௌன் ப்ரெட், அப்புறம் செசமி டோஸ்டட் ப்ரெட் அதெல்லாம் இருக்கும். பட் நாங்கள் யூஸ்வலாக வந்து இந்த பிளெயின் அண்ட் எந்த ஒரு ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் பண்ணாத ப்ரெட் தான் நான் எடுப்பேன். ஸோ அந்த ப்ரெட் நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து இங்கே ரொம்ப பார்த்து எடுக்கணுங்க. சிலதெல்லாம் பிரேக் ஆகிருக்கும், கிராக். ஏன்னா இங்கே பேக் ஆஃப் 30 தான் நிறைய வச்சுருப்பாங்க. நிறைய பேர் ஹியூஜாக நிறைய எடுத்துகிட்டு போவாங்க டே டு டே அவங்க எக்கு சாப்பிட்றதுனால. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். டேமேஜ் ஆனதெல்லாம் மோஸ்ட்லி அவங்களே தனியாக வச்சுருவாங்க, சில சமயம் நம்ம கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். அப்புறம் கிரேப்ஸ் என்னுடைய எனக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் பிடிக்கும், பட் கிரேப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பேபி ஆரஞ்சு, இது ரெண்டும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ஃபுல்லாகவே ஃப்ரூட் செக்ஷன். பயங்கர கோல்டாக இருக்கும் ஆக்சுவலாக, அங்கே ரொம்ப நேரம் நிற்கவே முடியாது, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரைக்காய், கொத்தமல்லி, என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவை, ஃப்ரூட்ஸ் தேவையோ அது எல்லாமே இந்த செக்ஷனில் இருக்குங்க. நமக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டான மாதிரி அப்படிலாம் ஆச்சுன்னா அவங்க உடனே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ரீஃபில் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்தாச்சு. இங்கே கப்பை நிறைய கிடைக்கும், இந்த டாப்பியோக்கா இருக்கு இல்லையா, அது நிறைய கிடைக்கும் இங்கே. அவ்வளோதாங்க, நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இங்கே ஸ்பெஷல் பில்லிங் கவுண்டர் இருக்குது இல்லையா, இங்கே வந்து நாங்கள் பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். சரிங்க, இந்த விலாகை நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாமா?
Thank you so much for watching and see you all soon in my next video. Bye bye.